திருச்செந்தூரை தொடர்ந்து குலசேகரன்பட்டினம் கடற்கரையிலும் தொடரும் மர்மம். வேரோடு சாய்ந்த 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள். அடுத்தடுத்து சாய்ந்து வரும் பனை மரங்களின் பின்னணி காரணம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கடற்கரை ஓரம் அமைந்துள்ளது குலசேகரன்பட்டினம். கடந்த 2 மாத காலமா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரையில கடலின் சீற்றம் காரணமா கடல் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 50 அடிக்கு கரையில அரிப்பு ஏற்பட்ட நிலையில கோவிலுக்கும் வரும் பக்தர்கள் நீராட முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. இதையடுத்து கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதா தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில தொடர்ந்து திருச்செந்தூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குலசேகரன்பட்டினம் கடற்கரையிலும் கடந்த 2 மாத காலமாகவே தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதா சொல்லப்படுது. இதனால குலசேகரன்பட்டினம் கடற்கரையோரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் கடல் அரிப்பால வேரோடு சாய்ந்து கடல் அலையின் காரணமா கடலுக்குள்ள அடித்து செல்லப்படுவதா சொல்லப்படுது. இந்த ஒரு நிலையில தான் தொடர்ந்து இது போல கடல் அரிப்பும் கடலின் சீற்றமும் அதிகரித்து வருவதால பனை மரங்கள் அனைத்துமே அழிந்துவிடும் அபாயம் உள்ளதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பெரிய அளவுல கடலில் அலைகள் எழும்போது கடல் நீர் ஊருக்குள்ள புகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இதனால உடனடியா நடவடிக்கை எடுத்து கடல் அரிப்பை தடுக்க கோரி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.